ஏய், உன் வாயிலேருந்தே உண்மை வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நீ இந்த இடத்த விட்டு ஒரு இடம் நகர முடியாதுன்னு சொல்லி போலீஸ் அங்கே கம்பியை நீட்டுறாங்க. மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் எனக்கு சார் மன்னிச்சிருங்க. இந்த குடும்பம் சொன்ன பொய்யை நம்பி உங்கள் ஒட்டுமொத்த பேரையும் நான் காயப்படுத்திட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது எந்த விதத்துலையும் சரியாகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மேடம் இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லிட்டுருக்க. மேடம், அது என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான். உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும்னா யார் மேலே வேணாலும் என்ன புகார் வேணாலும் கொடுப்பியா? அந்த வீட்டில் இருக்க சின்ன பொண்ணு கொண்டு அந்த பொண்ணு மேலே வரைக்கும் வரதட்சணை கேஸ் கொடுத்துருக்க. உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி அனுச்சுனா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் அந்த பாக்கியத்தை பார்த்து கேள்வி கேட்க, நல்லா கேளுங்க மேடம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு அன்றைக்கி நைட் உடம்பு முடியாமல் நைட்டு முழுக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு இங்கே அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் யாரால் நடந்தது? உன்னால் தானே. ஒரு பொய் கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும், அதனால் வரும் பின்விளைவுகள் என்னென்னு. ஆனால் அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் ஈஸியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் பொண்ணு வாழ்க்கை சரியானு நினச்ச பார்த்தியா? அப்போவே எல்லாமே தப்பாயிடுச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க போகிறதில்ல. உன்னையும் உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே நான் ஸ்டேஷனில் கொண்டு உள்ளே வைக்க தான் போகிறேன். அந்த குடும்பம் அனுபவிச்ச வழியை நீயும் அனுபவிக்கணும், குடும்பமும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் இங்கே திட்டுறாங்க. இங்கே மாணிக்க காலில் விழுந்தே கதறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை சரியாகணும்னா இதுக்கு என்னப்பா, எப்படி சரியாகும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார், எப்படி சரியாகும்? இப்போ அந்த குடும்பத்து மேலே வரதட்சணை கேஸ்னு புகார் கொடுத்துருக்கீங்க. உங்கள் பொண்ணை எப்படி கொண்டு அந்த வீட்டில் வாழ வைப்பீங்க? இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்க தான் உங்கள் பொண்ணை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ முட்டாள்தனமாக இந்த விஷயத்த பண்ணிட்டோம் மேடம் அப்படின்னு இங்கே மாணிக்கா சொல்ல, செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டால் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது. அதெல்லாம் அப்போது எல்லாருமே தப்பு பண்ணலாமே, ஈஸியாக தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லும்போது அங்கே பாக்கியோ மாணிக்கோ தங்கமேல்னு அப்படியே அமைதியாக நிற்க, மேடம் உங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் வந்துருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதை எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்க சுடர் மூலம் கொண்டு வந்ததுக்கு பிறகு சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, மேடம் அப்படின்னு அதிர்ந்து போயிட்டு இங்கே தங்கமயில் அவங்கள அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருக்க, என்னம்மா பார்த்துட்டே இருக்க, சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் என்னால் பண்ண முடியாது, என் மாமாவை விட்டு என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசித்து பார்த்துருந்துருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல் பேச்சு கேட்டல, இந்த இடத்துல நீ சைன் பண்ணாமல் உன்னை இந்த இடத்த விட்டு நான் வெளியே அனுப்ப மாட்டேன். ஏன்னா நாளை பின்ன உன்னை இதே மாதிரி அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு இப்போ இந்த அளவுக்கு புகார் கொடுத்தவங்க நாளைக்கு என்ன வேணாலும் புகார் கொடுக்கலாமே. எனக்கு உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மேலேயும் சந்தேகமாக தான் இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல. ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டில் தான் புகார் கொடுப்பாங்க. விசாரிக்கும் போதும் அந்த குடும்பத்தை பற்றி தான் தப்பாக சொல்வாங்க. ஆனால் இங்கே விசாரிக்கும் போதும் நல்ல மாதிரியாக தான் விசாரணை வந்தது. ஆனால் என்ன ஒன்று, எங்கே இதெல்லாம் வெளியே தெரியாமல் நீங்கள் 4 செவத்துக்குள்ளே மூடி மறைச்சிருப்பீங்களோன்ற ஒரு சந்தேகத்தில் தான் அந்த குடும்பத்து மேலே நான் ஆக்ஷன் எடுக்கவும் துணிஞ்சு செஞ்சேன். ஆனால் இப்போது நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு நீ இந்த பேப்பரில் சைன் பண்ணி தான் கொடுக்கணும். டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன நீங்கள் என் பொண்ணை மிரட்டி என் கண்ணை முன்னாடியே நீங்கள் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணி வாங்கி கேட்குறீங்க? உங்களுடைய வேலை இது தானா அப்படின்னு சொல்ல, என்னோட வேலை இது இல்லை தான், ஆனால் என்னை வேலை இந்த பார்க்க வச்சது யாரு, நீ தானே அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு அங்கே மாணிக்கம் கேட்க, ஆமாம் இப்போது சைன் பண்ணலை, அதாவது டிவோர்ஸ் நோட்டீஸ் உங்கள் வீட்டுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கவங்க அனுப்புனதுனால தானே அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், இன்னொன்று உங்கள் பொண்ணை அந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ வேலையை பார்த்துருக்கீங்க. அப்போ இதெல்லாம் ஈஸியாக சைன் பண்ணி முடிச்சிட்டா நாளை பின்ன எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருப்பீங்கள்ல, அதுக்காக தான் சைன் பண்ண சொல்கிறேன். சைன் பண்ணுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. தங்கமயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உன்னை தானம்மா சொல்கிறேன், சைன் பண்ணு அப்படின்னு சொல்ல அங்கே மொத்த குடும்பமும் தங்கமயிலை பார்த்துட்ருக்க. மீனா, ராஜி, அத்தை, நான் வேணா உங்கள் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் என் மாமாவை மட்டும் என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லும்போது யார் ஒரு வார்த்தை கூட எங்கள் தங்கமயில் கிட்டே பேசவும் இல்லை. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லும்போது அவர் கையை தட்டி விட தான் செய்கிறாரு. சரவணன் பக்கத்தில் போனால் சரவணன் முகத்தை திருப்பிட்டு நிற்கிறாங்க. ஏமா இங்கே வாமா, அதெல்லாம் நீ அந்த குடும்பத்து மேலே வரதட்சணைன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். அப்போவாது நீ அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அதுவும் நான் மன்னிச்சாதான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு பிறகு உன்னை எப்படிமா ஏற்றுப்பாங்க? இப்போ கூட நகை விஷயத்தில் வாயே திறக்கலையே. இப்போ கூட இங்கே வந்து ஸ்டேஷனில் போய் தானே சொல்ல செஞ்சேன். உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஸ்டேஷனில் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது.
ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனால் உன் புருஷன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கலாம், அப்படித்தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயிலும், மேடம் இல்லை மேடம், அது என் மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஓ ரொம்ப பிடிச்சதுனால தான் நீ ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் இருக்க வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது மயிலால் பதில் பேச முடியலை. பிறந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தாங்கிக்க முடியலை, ஆனால் புகுந்த வீட்டுக்கு வாழவும் போகணும், உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கவும் செய்யணும், அதுக்காக நீ அவங்கள என்ன வேணாலும் கஷ்டப்படுத்துவ, இதெல்லாம் என்னம்மா நியாயம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் சொன்னதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு போ, இல்லைனா அத்தனை பேரையும் நான் ஜெயிலுக்குள்ளே தூக்கி தான் போட செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே தங்கமயில் நின்றுட்டுருக்க, சைன் பண்ணுமா, நாளை பின்ன இந்த ஸ்டேஷனில் உங்கள் பிரச்சனைன்னு சொல்லி யாரும் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போதே பாக்கியம் பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. மாணிக்கம் பாக்கியத்தை பார்த்துட்டே நிற்கிறாங்க. தங்கமயில் 2 பேரையும் பார்த்து அழுதுகிட்டே நிற்க, உன்னதான் சைன் பண்ணுன்னு சொன்னேன்னு திரும்பவும் இங்கே மேடம் மிரட்டிகிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லாத தங்கமயிலும் அழுதுகிட்டே அந்த விவகாரத்து நோட்டீஸில் சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணி கொடுக்க, இந்தாங்க சார் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சார் இனிமேல் கோர்ட் மூலமாக எதுவாக இருந்தாலும் மூவ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு டிவோர்ஸ் இங்கே அப்ளை ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிரும், ஏன்னா இவங்க பண்ண வேலைகள் எல்லாம் அப்படி, உங்களுக்கு நல்ல வக்கீலாக நானே சூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது அதை கேட்டுட்டு பாக்கியம் அப்படியே வாயை பிளந்தபடி நிற்கிறாங்க. கான்ஸ்டபிள், இந்த லேடியை கொண்டு போய் லாக்கப்பில் போடுங்க அப்படின்னு சொல்ல, மேடம் எங்கள் அம்மாவை விட்டுருங்க மேடம்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்ல, என்னம்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படிம்மா அவ்வளோ ஈஸியாக உங்கள் அம்மாவை வெட்ட முடியும், நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உங்கள் அம்மாவை என்னால் வெளியே விட முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டிகிட்டே இருக்காங்க. கான்ஸ்டபிள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அது எங்கள் பாக்கியத்தை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அம்மாவை விட்டுருன்னு தானே சொன்னீங்க சொல்லி இங்கே தங்கமயில் கேட்க, அது எப்படிம்மா, எந்த தப்புமே பண்ணாத உன் வீட்டில் இருக்க ஆளுங்க மட்டும் ஜெயிலில் இருக்கலாம், எல்லா தப்பையும் பண்ணின உங்கள் அம்மாவை என்னால் எப்படி வெளியே விட முடியும், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எங்களையே முட்டாளாக்கிட்டு உங்கள் அம்மா ஈஸியாக இந்த விஷயத்தில் ஜெயிக்கலாம்னு நினச்சா அதை நாங்கள் விட்டுருவோமா, போலீஸ்னு அவ்வளோ சாதாரணம்னு நினச்சிட்டியா நீ அப்படின்னு இங்கே திட்டுறாங்க. தங்கமயில் அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் இனிமேல் கோர்ட் மூலமாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார், இந்த பொண்ணால் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வருமா என்னன்னு கேட்டால் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வர முடியாது, இனி கோர்ட்டு மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் உங்களுக்கு எப்போதும் துணை அனுப்பேன், எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்காக சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடமும் சொல்கிறாங்க. பொய்யான வழக்கு தொடர்ந்ததுலேருந்து நகை வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போக, சார் நான் அதை விட பெரிய மன்னிப்பை உங்ககிட்ட கேட்கணும், உங்கள் வீட்டு பொண்ணுங்க வரைக்கும் நான் எங்கள் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சுருக்கேன், அது எல்லாத்துக்கும் சாரி சார், தப்பு பண்ணாங்க ஜெயிலுக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்லை, தப்பே பண்ணாத ஒருத்தவங்களை கொண்டு உட்கார வைக்கிறது எனக்கு இதுதான் முதல் தடவை, அதுக்காக தான் சார் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும்போது, பரவாயில்லைங்க மேடம்னு அங்கே பாண்டியன்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் எல்லாரையும் நான் ஜீப்லேயே கொண்டு வீட்டில் விட சொல்கிறேன்னு சொல்ல, இல்லை மேடம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் தப்பு பண்ணலை, உங்கள் வீட்டு பொண்ணுங்களை எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நானே மரியாதையாக அந்த இடத்துல உங்கள் வீட்டில் கொண்டு விடுறதா சரியாக இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஜீப் அரேஞ்ச் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போகவும் சொல்ல செய்கிறாங்க. இங்கே தங்கமயில் மாணிக்கம் பாக்கியம் 3 பேருமே நின்றுட்டு இருக்கேன். அக்கா இன்னும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து தான் நிற்கிறீங்க, அட்லீஸ்ட் உங்கள் வாயிலேருந்து உண்மையாவது வெளியே வந்துருந்துச்சுன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக யோசித்து நீங்கள் உண்மையை கொஞ்சமாவது சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது, உங்கள் வீட்டில் இருக்க அத்தையும் உங்களுக்காக யோசித்து ஏதாவது செஞ்சுருந்துருப்பாங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் காட்டின உண்மையான அக்கறையும் பொய்யின்ற மாதிரி நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. அத்தை கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க, தங்கமயில் நம்ம எல்லார் மேலேயும் உண்மையான அன்பாகவும் பாசமாகவும் தானே இருந்தா, கோவிலில் கூட என் புருஷனுக்கு அடிபடாமல் அவர் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றினா, அதுக்காக யோசிச்சாவது அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்த அத்தையோடைய மனசையே இன்னைக்கு முழுசாகவே நீங்கள் மாற்றிட்டீங்க. அவங்க யார் மேலேயும் காட்டினது உண்மையான அன்பு இல்லை, எல்லாம் பொய்யின்ற மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பமும் நிரூபித்ததுனால இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே வரதை பற்றி நீங்கள் யோசிக்க கூட முடியாது, எல்லாமே கனவாதாக்கா இருக்கும், இதெல்லாம் நடந்தது உங்கள் வீட்டு ஆளுங்க மூலமாக தான் அப்படின்னு மீனாவராஜியும் தங்கமயிலை பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போக, தங்கமயிலுக்கு தன் மனசில் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் முடிஞ்சு போயிடுது. இனியே அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கூட எந்த தொடர்பும் இருக்க போகிறதில்லன்றதை தங்கமயிலும் புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப வாய் விட்டு கதறி அழுகவும் செய்கிறாங்க ஸ்டேஷன்லேயே உட்காந்து.